சைலஹா, சைலஹான்னா ஷிலா சந்தீதி சைலஹா, சிலைன்னா கல்லு. இந்த மலை கல்லால் ஆக்கப்பட்டது. ஹிமாச்சலன்னு சொல்லுவா, ஹிமாத்ரி சொல்லுவா, சைல சொல்லலாம், ஹிமசைலம்னு சொல்லணும். ஹிமாச்சலத்தை ஹிமசைலம்னு சொல்லலாமான்னால் சொல்லணும்னு சொல்லலாமே தவிர உண்மையா காரண பெயரா இருக்கணும்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஹிமாச்சலம் முழுக்க மண்ணால் ஆக்கப்பட்ட மலை, அது கல்லால் ஆக்கப்பட்ட மலையே இல்லை. அதனாலதான் மலைச்சரிவு மலைச்சரிவுங்கிறார். இங்கேயும் மலைச்சரிவு உண்டு. ஆனா திருவேங்கட மலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு படிவம் மட்டும்தான் மண்ணா இருக்குமே தவிர உள்ள அத்தனையும் கல்லு. அது ஏன் அப்படி கல்லா நிற்கிறார்னால் அவர் கல் நெஞ்சுக்காரர், அதனால கல்லா இருக்கார். நாங்க தான் கல் நெஞ்சுக்காரா? அவரை போய் கல் நெஞ்சுக்காரன்னு சொல்லிட்டீரேனால் நான் எத்தனை தப்பு பண்ணாலும் கை விட்டுட மாட்டேன்னு கல் நெஞ்சோட இருக்காரோ இல்லையோ, அதுதான் அவர் கல் நெஞ்சு. அவர் ஏன் கல்லா இருக்காருனால் நான் பண்ணிருக்கிறதுக்கு அவர் என்னைக்கோ என்ன விட்டுருக்கணும், இல்லை என்ன விடலை. பிளலோகாச்சார் சாதித்தார், நெத்தியை கொத்தி பார்த்தாலும் பசை காணாதொழிந்தால் கண்ண நீரோடே மீளாமல் என் ஊரை சொன்னாய் பேரை சொன்னாய் அடியார்க்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய் அவர்கள் விடாய் தீத்தாய் என்ன ஒன்னு பத்தாக்கி கொண்டு நடாத்தி போறோம்னு பெரிய சூத்திரம் சாதிக்கிறார். என்னெல்லாம் அவர் என்னைக்கோ விட்டுட்டு போயிருக்கணும். எந்த அப்பா அம்மா பிள்ளை பொண்ணா இருந்தாலும் அப்பா அம்மா போய்த்தானே ஆகணும், ஒரு நாள் பிள்ளை அழுதுதானே ஆகணும், இதுல மாற்றே இல்லை. யார் எப்ப 100 வயசு கூட இருக்கட்டும் 150 வயசு கூட இருக்கட்டும், என்னைக்கோ ஒரு நாள் அவர் போய் தான் ஆகணும். இந்த பிள்ளை ஒரு நாள் அழுதுதான் ஆகணும். அதை போல பெருமானும் பிராட்டியும் பத்மாவதி தாயார் அலமேல் மங்க தாயாரும் திருவேங்கடமுடையானும் விட்டுட்டா என்னை விட்டுட்டு போயிட்டார்கள், அதனால அவர்களுக்கு பிள்ளையான நான் அழறேன்னு எப்பவாவது சொல்லணுமா? சொல்ல வேண்டிய தேவையே இல்லையே. அழவே வேண்டாத உறவு இருக்கிறச்சே நீ ஏன் அழறேங்கிறது? நீ என்னைக்கும் உனக்கு மாத்ரு தேவோபவ பித்ருதேவோபவ சொல்ற, அவர் தான் அன்னையா எத்தனா இருக்கிறார், எனக்கு மாதா பிதாவா பெருமாள் எடுத்துட்டார்னால் இதை கெட்டியா புரிஞ்சுட்டோம்னா அழவே வேண்டாமே. ஏன் அழுவோம்? இன்னொருத்தர மாதா பிதான்னு புரிஞ்சுக்கும் போது தானே. அப்ப இவெல்லாம் மதிக்க வேண்டாம்னு சொல்லிடுற. அவன் ஏற்கனவே ஒன்றும் சொல்லாத இருக்க சேவை மதிக்க மாட்டேங்கிறான், இதுக்கு மேல நீர் வேற இவர்கள்லாம் மதிக்கவே வேண்டாம் நேர பார்த்துக்கோன்னு சொல்லிடுறேனால் அந்த அசைக்க மாட்டாத ஆசையுடன் இருக்கிற பெருமாள் இந்த பெற்றவனை நீ கைங்கரியம் பண்ணுவாய்ன்னு சொல்லி இருக்கிறபடியாலே அவருடைய ஆணைக்காக நான் செய்வேன். இதுதான் பக்தனிடத்தில் இருக்க வேண்டிய உறுதி. ஒரு பெத்தவர் ஒழுங்கா இல்லாதவராகவே இருக்கட்டும், ஒரு கணவன் சரியில்லாமலே இருக்கட்டும், மனைவி சரியில்லாமலே இருக்கட்டும், இருந்தாலும் தர்மசாஸ்திரம் பெருமானுடைய ஆசைப்படி சொல்லப்பட்டது, அதுல இருக்கிறபடிக்கு நடக்கணும்னு சொல்லியிருக்கார். ஆகவே நடப்பேன். ஏன்னா நான் பக்தன். பக்தன் இருந்தா தான் அப்பா அம்மாவை விடவே மாட்டான். பக்தன் இருந்தா தான் யார் உறவுக்காரர்களையும் விடவே மாட்டான். ஏன் விடாத இருக்காருன்னா அதான் பக்தன். பக்தன்னா நித்தியப்படி 3 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னு மட்டும் பக்தன் இல்லை, தர்மத்தின்படி நடக்கிறவன் தான் பக்தன்.